ஃப்ரைடே மினி விலாக் இது ஃப்ரைடேவே போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் வெளியே போனனால போஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் எடிட் பண்ணி போட டைம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போடுறேன். நானும் என் பையனும் தான் காலையில் எழுந்திரிச்சு வெளியே வந்தோம். வெயில் பார்க்கலான்னு வெளியே வந்தால் ஒன்றும் வெயிலே காணோம். நாங்கள் எந்திரிச்சதே 9 மணிக்கு தான். ஆனால் என்னமோ தெரியல, 9 மணி ஆனாலுமே வெயிலே வர்றது கிடையாது. ஒரே பனி மூட்டமாக தான் இருக்கிறது. பனி வந்து அடிச்சுட்டு அப்படி தான் இருக்கிறது. அப்புறம் கொஞ்ச நேரம் தான் அவனை வெளியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் உடனே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவனை பெட்டில் போட்டு சரி நானும் போயிட்டு பால் எடுத்துகிட்டு இன்றைக்கி பால் காய்ச்சி அவனுக்கும் பால் கொடுக்கணும். அப்புறம் நானும் டீ போட்டு குடிக்கணும். இந்த மார்னிங் வந்து எனக்கு கொஞ்ச நேரம் கூட உட்காரதுக்கே டைம் இருக்காது. கரெக்டாக டக்கு டக்குன்னு அந்த காலையில் எழுந்துச்சி பால் காய்ச்சுவேன், அவனுக்கு பால் கொடுப்பேன், நான் டீ குடிப்பேன். அப்புறம் அந்த ராகி ஊற வைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருக்கும், அதெல்லாம் செய்வேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் சமைக்கவே போவேன். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட வந்துட்டேன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். புளிக்குழம்பே எனக்கு பிடிக்காது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலே என் பையன் கூட வந்து கொஞ்ச நேரம் விளையாடணும், பேசணும். இல்லை அப்படின்னா அவன் வந்து கத்துவான். நம்ம சமையல் கட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா கத்துவான், வரணும்னே கத்துவான். அதனாலே அவன் கூட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவனுக்கு சொட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தான் நான் எதாவது சமைக்கிறதுக்கே வருவேன். சரி வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காவை பார்த்தேன். வெண்டைக்காவும் இருந்துச்சு. நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் இதை வந்து செய்யவே போகிறேன். ஏன்னா எனக்கு இது வந்து செய்யவும் தெரியாது, முதல்ல எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காவை தான் கட் பண்ணேன். என்னை வந்து சந்தையில் ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரி வெண்டைக்காய் ஹார்டாக இருந்துச்சு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க இது மாதிரி கட் பண்ணி பார்த்தா வந்து உடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் வெண்டைக்காய். என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க. எப்படியோ வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆனால் சூப்பராக தான் இருந்துச்சு. ஏதோ கொஞ்சம் புளி கூடி போன மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வச்சனால எப்படின்னு தெரியல. நீ ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. அப்புறம் அம்மா வரதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா வரணும், தம்பியை குளிப்பாட்டி விடணும் அப்படி சொல்லிட்டு அம்மா வரணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மாவும் வந்துட்டாங்க. அப்புறம் அம்மா வரும்போது தண்ணி இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா போய் தண்ணியும் பிடிச்சிட்டு வந்தாங்க. தம்பியும் குளிப்பாட்டிட்டு என் பையன் வந்து நல்ல தண்ணி தான் குளிப்பான். அப்புறம் ஈவினிங் அப்படியே தாத்தா வந்தாங்க. என்னோடய டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.